கோயம்புத்தூரில் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர் ஹாஸ்பிட்டல். இப்போ இந்த மெடிக்கல் காலேஜ்லாம் வரதுக்கு முன்னாடி அப்போ வந்து வெறும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கும். அதுக்கு வந்து இவர் தான் கட்டடம் கட்டி கொடுத்து அந்த ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட ஒரு 6 ஏக்கர் நிலத்தை கொடுத்து அங்கே முதல் அந்த மகப்பேறு மருத்துவமனை வார்டுகளை வந்து இவர் தான் உருவாக்கி கொடுத்துருக்கிறார் இவருடைய சொந்த காசில் சொந்த இடத்தில். அதுதான் இன்னைக்கு நிறைய குழந்தைகள் அங்கே வந்து பிறந்து உயிர் காப்பாற்றுவதற்கு மிக முக்கியமாக ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர் ஹாஸ்பிட்டல் ஆஃப் கோயம்புத்தூர், ஃபர்ஸ்ட் மெட்டர்னிட்டி வார்டு இவர் தான் கொண்டு வந்திருக்கிறார். அதே நேரத்தில் இவருடைய மகன் ஏடி கிருஷ்ணசுவாமி முதலியார் அவங்களுடைய ஒரு வீடு வந்து இந்த ரேஸ் கோர்ஸ் இடங்கள்ல இருந்ததை இன்னைக்கு அது வந்து மேசோனிக் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டலாக இருக்கு. அதுவுமே இவங்களுடைய ரேஸ் கோர்ஸ்ல இவங்களுடைய இருந்த ஒரு பங்களா தான். இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் முக்கியமாக கோயம்புத்தூரோட முதல் காஸ்மோபாலிட்டன் கிளப்பை வந்து கஸ்தூரி ரங்க ஐயங்காரும் நம்ம ஏடிடி முதலியாரும் ரத்ன சபாபதி முதலியார் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த காஸ்மோபாலிட்டன் கிளப்பை உருவாக்கி அதன் மூலயமா நிறைய பள்ளிக்கூட மாணவர்களுக்கு உதவிகள் இந்த மாதிரியான சர்வீஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க.